ஓகே எனிதிங் நமக்கு ட்ரேடு கிடைக்கணும். ஓகே இந்த இடத்துல பாருங்க. ஓகே இந்த இடம் ஸ்வீப் ஆகிருக்கலாம் சரிங்களா, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 5 மினிட் போய்க்கிடுவோம். இந்த இடத்துல பார்த்துடுங்க சரிங்களா, இதுதான் 30 மினிட் கேண்டில், லாஸ்ட் கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த கேண்டில் ஸ்வீப் ஆகிட்டு மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடியே ஹை வால்யூம் கேண்டில் இங்கே இருக்குது சரிங்களா. ஓகே என்ன இருக்குது, இது ஹை வால்யூம், அதுக்கடுத்து இது வந்துட்டுங்களா. பாருங்க இது ஹை வால்யூம், கீழே க்ளோஸு சரிங்களா, கீழே க்ளோஸு. ஆனால் நம்ம வால்யூம் பார்த்தா என்ட்ரி எடுக்கலாம், அங்கே வந்த உடனே என்ட்ரி எடுத்துருக்கலாம் சரிங்களா. ஆனால் நம்ம 30 மினிட் ஸ்வீப்புக்கு பார்க்கல சரிங்களா. 30 மினிட் எங்கே ஸ்வீப் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஸ்வீப் ஆயிருக்கு. ஸ்வீப்பான இடத்த ஹேண்டில் பாருங்கள், இந்த ஹேண்டில் பாருங்கள் இருக்கு. லாஸ்ட்டாக இது ஹை வால்யூமு, அதுக்கடுத்தது இந்த கேண்டில் ஹை வால்யூமு, இதை போய் ஸ்வீப் பண்ணிட்டு வந்துருக்கு கீழே வந்துட்டு சரிங்களா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன ஒரு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக நம்ம செல்லு போக முடியாதுல்ல, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேண்டில் கீழே க்ளோஸுக்கு வெயிட் பண்ணுறோம். ஓகே இந்த கேண்டில் க்ளோஸ் நல்லாவே கீழே போய் க்ளோஸாக வச்சிச்சு மார்க்கெட்டு சரிங்களா. க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட்டு அப்படின்னா நமக்கு திரும்ப செல் ஏரியா இது, இதுதான் செல் ஏரியா சரிங்களா. ஷார்ட் பொசிஷன் இங்கே போட்டுருந்தா ஸ்டாப் லாஸ் இது சரிங்களா. இப்போ இதுக்கு செல்லு நம்ம இங்கே எடுத்திருந்தோம்னா இங்கே ஸ்டாப் லாஸ். இப்போ இதுக்கு எடுக்கணும், இதுதான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் இங்கனே அடிச்சிருச்சு சரிங்களா. டார்கெட் போயிருக்கு கீழே, இங்கேயே நமக்கு கிடைச்சிட்டு